மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள் பொருளாளர் சந்திரசேகர் பேசுகிறேன். வர 18ஆம் தேதி சிஎஸ் கிராண்ட் தருமபுரியில் நடக்க இருக்கிற ஃபேராவோட ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் மீட்டுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுவரை மோர் தென் 40 பீப்புள் ரெஜிஸ்டர்ட் தேர் நேம். முதல்ல அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னென்னா, இந்த லீடர்ஷிப் மீட் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். இதுவரை நம்ம அடிக்கடி மீட்டிங்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ்லையோ சந்திக்கிறோம், ஒரு ஆய் பாய் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸை நம்ம அட்டன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் போயிடுறோம். பட் இந்த லீடர்ஷிப் மீட் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, முதல்ல இது நிர்வாகிகள் மட்டும்தான் நம்ம மீட் பண்ணுறோம். இதில் நேஷனல் போர்டு அண்ட் ஸ்டேட் போர்டு நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம மீட் பண்ணுறோம். இதில் 3 விஷயம் நம்ம மெயின் அஜெண்டாவை வச்சு இந்த மீட்டிங்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒருத்தர் பர்சனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு விஷயம் முதல்ல பண்ணியிருக்கோம். முதல்ல பர்சனலாக ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஊரில் யார் நிர்வாகிகள் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தொழில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளோட பிஸ்னஸ் குரோத்துக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபோரமாக இது அமையும். மூணாவது விஷயம், நம்ம எல்லாரும் நேஷனல் போர்ட்லேயோ ஸ்டேட் போர்ட்லேயோ ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பொறுப்பு வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்புக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த பொறுப்போட பவர் என்ன, அந்த பொறுப்போட பவரை நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸில் பயன்படுத்திக்கிறது, அப்புறம் ஃபேராவோட வளர்ச்சிக்கு ஃபேராவோட நோக்கம் என்ன, ஃபேராவோட விஷன் என்ன, ஸோ அந்த வளர்ச்சிக்கு நம்ம அந்த பொறுப்பாளராக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேராவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் பண்ணி ஒரு சில பாலிசி மேக் பண்ணுறதும் இதனுடைய மூணாவது நோக்கம். ஸோ இந்த 3 நோக்கத்தை மைய கருத்தாக வச்சு தான் இந்த சிஎஸ் கிராண்டில் நடக்க இருக்கிற ஃபேரா லீடர்ஷிப் மீட்டை டிசைன் பண்ணியிருக்கு. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். அதனால் யாருக்காவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அதை தயவு செய்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராமை 100% அட்டண்டன்ஸோட மீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஈவன் ஒரு 3 நாள் ப்ரோக்ராம், 2 nights 3 days நம்ம ப்ரோக்ராம் இருந்தாலும் மெயின் ஈவெண்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் நைட் வரை நடக்க இருக்குது. ஒருவேளை யாராவது சில பேருக்கு நம்ம மண்டே ஒர்க் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மண்டே நைட்டு மிட்-நைட்டோ இல்லை டியூஸ்டே மார்னிங் 8 மணிக்குள்ளே நீங்கள் அந்த வென்யூக்கு வந்துட்டா போதும். அதே மாதிரி சில பேருக்கு புதன்கிழமை ஒர்க் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டே கூட யூ கேன் லீவ் ஃப்ரம் தி வென்யூ. அதனால் மெயின் ஈவெண்ட் இஸ் 19th மார்னிங் டில் ஈவினிங். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாள் முழுசாக அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் டியூஸ்டே மட்டுமாவது கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக 100% அட்டண்டன்ஸ் இருந்தால் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் ஃபேராவோட வளர்ச்சிக்கும் இது ஒரு மிகப்பெரிய இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றமாகவும் ஒரு அடிப்படையும் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஆடல் பாடல் ஃபெலோஷிப் அத்தனையும் இந்த ப்ரோக்ராமில் உண்டு. அதனால் யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மோரோவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட தலைக்கு 10,000 ரூபா செலவாகுது. ஆனால் நம்ம போட்டிருக்கிற என்ட்ரி ஃபீ வெறும் 3,000 ரூபா. ஒரு நாமினலாக ஒரு கல்ச்சரை உருவாக்குறதுக்காக ஒரு நாமினல் ஃபீ போட்டிருக்கோம். மீதி ஸ்பான்சர்ஸ் மூலமாக தான் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் 2 lakhs ஸ்பான்சர் பண்ணுறேன். அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் அவங்கவுங்க லெவலுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம். சில பேர் 10,000 பண்ணியிருக்காங்க, சில பேர் 25,000 பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸும் நீங்கள் பண்ணுங்கள். பட் எது எப்படியோ 100% அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இது நமக்கும் ஃபேராவோட வளர்ச்சிக்கும். உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தோஷமாக ரொம்ப ஆவலோட உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிலேருந்து அங்கே நான் வென்யூவில் காத்துட்ருக்கேன். உங்கள் அத்தனை பேரையும் அங்கே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.